தமிழ்நாடு அரசியல் களம் இப்போது ஒரு எதிர்பாராத திருப்பத்தில் இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 118 என்ற மேஜிக் எண்ணை தொட முடியாத சூழலில் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோர முடியாது என தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் ஒரு அதிரடி விளக்கத்தை கொடுத்துள்ளார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தவேக தலைவர் விஜயின் பதவியேற்பு தள்ளி போயிருக்கிறது. தமிழகத்திற்கு இது புதிதாக இருக்கலாம். ஆனால் இந்திய அரசியலில் கடந்த சில ஆண்டுகளில் நடந்த குதிரை பேரங்கள் மற்றும் ரிசார்ட் அரசியலை உற்று நோக்கினால் இது ஒரு தொடர்கதைதான் என்பது புரியும். கர்நாடகா முதல் கோவா வரை முதல்வர் நாற்காலிக்காக நடந்த அந்த கலைபரங்களை புள்ளி விவரங்களோடு இப்போது பார்ப்போம். முதலில் கர்நாடகா 2018 தேர்தல் முடிவு வந்தபோது பாஜக 104 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக நின்றது. ஆனால் பெரும்பான்மைக்கு 113 தேவை. ஆளுநர் எடியூரப்பாவை ஆட்சி அமைக்க அழைக்க அவர் முதல்வராகவும் பதவியேற்றார். ஆனால் வெறும் 48 மணி நேரம் தான். பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் அவர் ராஜினாமா செய்ய பரம எதிரிகளான காங்கிரசும் ஜேடிஎஸும் கைகோர்த்தன. குமாரசாமி முதல்வரானார். ஆனால் ஆட்டம் அத்தோடு முடியவில்லை. 2019 ஆபரேஷன் லோட்டஸ் மூலம் 17 எம்எல்ஏக்கள் திடீரென ராஜினாமா செய்ய குமாரசாமி ஆட்சி கவிழ்ந்தது. மீண்டும் எடியூரப்பா அரியணை ஏறினார். ஒரே தேர்தல் 2 முறை முதல்வர் பதவி. அடுத்ததாக மத்திய பிரதேசம் 2018 காங்கிரஸ் 114 இடங்களை பிடித்து இழுபறிக்கு நடுவே கமல்நாத் முதல்வரானார். 15 ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த சந்தோஷம் 15 மாதங்கள் கூட நீடிக்கவில்லை. காங்கிரசின் இளம் தலைவர் ஜோதிராதித்யா சிந்தியா திடீரென தனது ஆதரவு 22 எம்எல்ஏக்களுடன் பெங்களூர் ரிசார்ட்டுக்கு பறந்தார். போபாலில் கமல்நாத் அரசு நிலை குறைந்தது. சிந்தியா பாஜகவில் இணைய சிவராஜ் சிங் சவுகான் மீண்டும் முதல்வரானார். மகாராஷ்டிராவில் நடந்ததுதான் உச்சகட்ட ட்விஸ்ட். 2019 சிவசேனாவுக்கும் பாஜகவுக்கும் மோதல் வெடிக்க ஒரு நாள் அதிகாலை 5:47 மணிக்கு தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக பதவியேற்றார். அவருக்கு அஜித் பவார் ஆதரவு தந்தார். ஆனால் அந்த ஆட்சி நீடித்தது வெறும் 80 மணி நேரம் மட்டுமே. பின்னர் உத்தவ் தாக்கரே தலைமையில் மகாவிகாஸ் அகாடி கூட்டணி அமைந்தது. 2022 மீண்டும் ஒரு பூகம்பம். ஏக்நாத் சிண்டே 40 எம்எல்ஏக்களுடன் கவுகாத்தி ரிசார்ட்டில் தஞ்சம் புகுந்தார். சிவசேனா இரண்டாக உடைந்தது. உத்தவ் பதவி விலகினார். சிண்டே முதல்வரானார். கோவாவில் நடந்தது வேறு மாதிரியான கதை. 2017 17 இடங்களுடன் காங்கிரஸ் மிகப்பெரிய கட்சியாக இருந்தது. ஆனால் பாஜக காட்டியது அசூர வேகம். வெறும் 13 இடங்களை வைத்திருந்த பாஜக மின்னல் வேகத்தில் சிறிய கட்சிகளை வளைத்து ஆளுநரை சந்தித்தது. மனோகர் பாரிக்கர் முதல்வரானார். 2019 இன்னும் ஒரு விசித்திரம். காங்கிரசின் 15 எம்எல்ஏக்களில் 10 பேர் அப்படியே பாஜகவிற்கு தாவினார்கள். 3/2 பங்கு என்பதால் சட்டப்படி தகுதி நீக்கம் செய்ய முடியாமல் போனது. இறுதியாக பீகார். இங்கே மேஜிக் நம்பர் யாரிடம் இருந்தாலும் மேஜிக் செய்வது என்னவோ நிதிஷ்குமார் மட்டும்தான். 2015 லாலு பிரசாத்துடன் கூட்டணி வைத்து ஜெயித்தார். 2017 அவரை கலற்றி விட்டு பாஜகவுடன் சேர்ந்தார். 2022 மீண்டும் பாஜகவை உதறிவிட்டு லாலுவின் மகனுடன் கைகோர்த்தார். கடைசியாக 2024 மீண்டும் யூட்டன் அடித்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார். கூட்டணி மாறினாலும் கொள்கை மாறினாலும் பீகாரின் முதல்வர் நாற்காலி நிதிஷ்குமாரை சுற்றியே வந்தது. ஆக இந்த 5 மாநிலங்களின் வரலாறு நமக்கு சொல்வது ஒன்றுதான். தேர்தல் முடிவுகள் வெறும் ஆரம்பம் மட்டுமே. உண்மையான ஆட்டம் ஆளுநர் மாளிகையிலும் சொகுசு விடுதிகளிலுமே நடக்கிறது. இப்போது தமிழகத்திலும் அதே போன்று ஒரு சூழல் நிலவுகிறது. இந்திய அரசியலின் இந்த ரெசார்ட் கலாச்சாரம் தமிழகத்திற்கும் வந்துவிட்டதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. விஜய் தரப்பு அடுத்து எடுக்க போகும் சட்டப்பூர்வ நடவடிக்கை என்ன? ஆளுநரின் விளக்கம் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டதா? பொறுத்திருந்து பார்ப்போம். இது குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.